ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து 2 முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேர்த்து. இன்னொன்று, பௌர்ணமி கருட சேவையோட டேட் அண்ட் டைமிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமலாவை சுற்றி மொத்தம் 3.5 கோடி தீர்த்தங்கள் இருந்ததாகவும் அதில் ரொம்ப புனிதமான தீர்த்தங்கள் 7: புஷ்கரணி தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், பாபவிநாச தீர்த்தம், ஆகாஷகங்கா தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், குமராதர தீர்த்தம், தும்புரு தீர்த்தம். பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீர்த்தங்களில் புனித நீராடல் செய்கிறது மோட்சம் கிட்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தை மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிறது ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா. ஜனவரி 25 திருமலாவில் செய்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. 10 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் அனுமதி கிடையாது. எதுக்கும் ஆதார் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒபிசிட்டி அதிகமாக வெயிட்டாக இருக்கிறவங்களும் நாட் அலோடுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து சர்ஜரி நம்ம ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் நாட் அலோடுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து கீழே சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் ப்ராப்பர் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. திருமலா கோகர்பம் டேம்லேருந்து பாபவிநாசர் டேம் வரைக்கும் ஃப்ரீ பஸ் விடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பாபவிநாசர் டேமோட என்ட்ரி காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் மட்டும்தாங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பக்தர்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அன்னப்பிரசாதம், குடிக்கிறதுக்கு தண்ணி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் அனுமதி. ஜனவரி 25 10 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. கோகர்பம் டேம்லேருந்து பாபவிநாசர் டேம்க்கு ஃப்ரீ பஸ் விடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சர்ஜரி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தாலும், ரொம்ப வெயிட்டாக நம்ம இருந்தாலும் நாட் அலோடுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதற்கடுத்து இதே அப்டேட் தெலுங்கில் கொடுத்துருக்குறாங்க. அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 25 திருமலாவில் பௌர்ணமி கருட சேவை இருக்குது. சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். நம்ம மாட வீதியில் இருந்தால் பார்க்கலாம். நேரில் போக முடியாதவங்க எஸ்பிஎஸ்சி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 2 முக்கியமான அப்டேட். ஜனவரி 25 பௌர்ணமி கருட சேவை சாயந்தரம் 7 to 9 இருக்குது. பாபவிநாசர் டேம் தாண்டி போகிற ட்ரெக்கிங் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்குண்டான தரிசன டிக்கெட்டோட புக்கிங் இருக்குது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் பௌர்ணமி கருட சேவை அண்ட் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.